ஒரு அழகான சின்ன கிராமத்துல விவசாயியும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்து வந்தாங்க. விவசாயி தன்னோட ஒய்ஃபை நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றன்னு திட்டிட்டே இருந்தாரு. நீ சோம்பேறி, நீ மிகவும் மெதுவாக வேலை செய்கிறாய், நேரத்தை வீணடிக்கிறாய். உனக்கு இந்த மாதிரி பேச தைரியம் எப்படி வந்தது? நான் சோம்பேறி இல்ல, நீ என் வேலையை செய்து பார்க்கலாம் பார். விவசாயி கிட்ட மனைவி ஒரு சவால் விட்டாங்க. இனி நான் வயலுக்கு போறதாகவும் தன்னோட வீட்டு வேலைய விவசாயி செய்யணும்னு சொன்னாங்க. நான் வயலுக்கு போவேன், நீ வீட்டிலேயே இருந்து என் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். சரி, பரவாயில்லை, உங்கள் வேலைகளை நான் செய்வேன். இது எளிதாக இருக்கும். பசுவை பாலை பறித்து பன்றிகளுக்கு உணவு போட்டு பாத்திரங்களை கழுவி கோழிகளை பார்த்துக்கொண்டு நூல் சுழற்றவும் வேண்டும். நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும். மனைவி சொன்ன மாதிரியே வயலுக்கு கிளம்புனாங்க. விவசாயி வீட்டு வேலை தானே ஈஸியா செஞ்சிடலான்னு வீட்டிலேயே இருந்தாரு. பிரியாவிடை கணவரே, இன்றைக்கு நீ எவ்வளவு நன்றாக சமாளிக்கிறாய் என்று பார்ப்பேன். கவலைப்படாதே, எல்லாவற்றையும் எளிதாக சமாளித்து விடுவேன். முதல்ல பால் கறக்க பசு கிட்ட வந்தாரு. ஆனா பசு அவரை எட்டி உதைச்சிருச்சு. மாடு என்னை உத்தி விட்டது. எப்படி இது எப்படி சாத்தியம்? அடுத்ததா அவர் பன்றிகளுக்கு உணவு கொடுக்க போனாரு. உணவு கொடுக்கிற வேலை தானே ரொம்ப ஈஸின்னு நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது நான் நினைத்ததை விட கடினமாக இருக்கிறது. ஓயிங் ஓயிங். அடுத்ததா கோழிகளுக்கு உணவு கொடுத்தார். ஆனா நூல் நெய்யறத மறந்துட்டாரு. அந்த நாளும் முடிஞ்சது. கோழிகளுக்காக தானியம் இருக்கிறது, ஆனால் சுழல் வண்டி, ஐயோ நான் மறந்து விட்டேன். சாயந்தரமா விவசாயியோட மனைவி வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. விவசாயி ரொம்ப சோர்வா இருந்தாரு. இன்றைக்கு எப்படி போனது? இப்போது எனக்கு புரிகிறது, உங்கள் வேலை நான் நினைத்ததை விட மிகவும் கடினமானது. நீங்கள் எப்போதும் சரியாகத்தான் இருந்தீர்கள். நான் ஒருபோதும் புகார் கூறக்கூடாது இருந்தது. நாம் எப்போதும் செய்ய வேண்டியது போல் ஒன்றாக வேலை செய். அன்னையில இருந்து விவசாயி தன்னோட மனைவிய தாழ்வா நினைக்காம 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சு மகிழ்ச்சியா இருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.